இல்ல அவங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இங்க கூடிய தொண்டர்கள் சரியா பயன்படுத்திக்கல, சில விஷயங்களை அவங்களே ஃபாலோ பண்ணல அப்படின்னு அந்த தாவேகாவுடைய நிர்வாகிகளுமே சொல்றாங்க. தாவேகாவுக்கு அந்த கூட்டத்தில் போனவங்க அந்த சால்வை போட்டவங்க, போட்டே துண்டு அவங்க போட்டவங்க அவங்களே சொல்றாங்க சொல்றாங்க. இது வந்து முறைப்படியான சில விஷயங்கள் பண்ணல. எங்க அம்மா ஒரு இந்த கூட்டத்தில் மாட்டிட்டாங்க, என் குழந்தை மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இது யாருமே எந்த ஆட்களுமே வந்து இந்த மாதிரி தடியடி நடத்தினாங்க போலீஸ் தரப்புங்கிறது வெளியிலிருந்து சோசியல் மீடியாவில் அவங்களுடைய கற்பனை எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒழிய அங்கு களத்திலிருந்து அவங்க யாருமே இதை குற்றச்சாட்டாக அரசாங்கத்தை நோக்கி வைக்கவே இல்லைங்கிறது தான் இப்போ வரைக்கும் உண்மை. ஆனால் அதற்கு பிறகு ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறது நாளை காலையில் வரக்கூடிய செய்திகள் தான் தெரியும். முதலமைச்சர் நாளை காலையில் அங்கே மருத்துவமனைக்கு போகிறாரு. இப்போ அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் போயிட்டுருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போயிட்டுருக்காரு. ஒட்டுமொத்த அரசாங்கமும் இப்போ நீங்கள் அங்கே அட்டென்ஷனாக இருக்குது. ஆம்புலன்ஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடங்களை பார்க்குறப்ப ஒரு போர்க்குளம் நடந்து முடிந்த இடம் போல் இருக்குது. விஷுவல் காட்சியெல்லாம் பார்க்குறப்ப வேதனையாக இருக்குது. அங்கே மருத்துவமனையில் அழுகக்கூடிய காட்சிகள், பெட்ரோல் அழுகக்கூடிய காட்சிகள் பார்க்குறப்ப அதுவும் பெரிய வருத்தமாக இருக்குது. இது சீக்கிரமே அந்த மனித பலி எண்ணிக்கை குறைந்து இயல்பு நிலைக்கு வரணுங்கிறதா எல்லாருடைய ஆசையும்.